நீங்கள் சுற்றி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கும் பொருட்கள், உங்கள் கையில் இருக்கும் கைபேசி, நீங்கள் உட்கார்ந்திருக்கும் நாற்காலி, இவை அனைத்தும் ஒரு குறிப்பிட்ட அதிர்வெண்ணில் தொடர்ந்து அதிர்ந்து கொண்டிருக்கின்றன. அதேபோல இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு உயிரும் தனித்தனி அதிர்வெண்களில் அதிர்கின்றன. நாம் மனிதர்களாக இருந்தாலும், விலங்குகளாக இருந்தாலும், மரங்களாக இருந்தாலும், ஒவ்வொரு உயிரும் ஒரு தனிப்பட்ட அதிர்வு நிலையை கொண்டிருக்கிறது. உதாரணமாக ஒரு கல்லை எடுத்துக்கொள்ளுங்கள். அது மிகவும் உறுதியானதாக இருக்கும். அதே நேரத்தில் தண்ணீர் மிகவும் மென்மையானது, அது ஓடும் தன்மையை கொண்டது. இந்த இரண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? அறிவியல் சொல்வது என்னவென்றால், இந்த இரண்டுமே அணுக்கள் மற்றும் துகள்களால் ஆனவை. ஆனால் அந்த துகள்கள் எந்த விதமான அதிர்வெண்களில் அதிர்கின்றன என்பதால் தான் அவற்றின் தன்மை மாறுகிறது. அதாவது ஒரு கல் என்பது ஒரு விதமான அதிர்வு, தண்ணீர் என்பது இன்னொரு விதமான அதிர்வு. இந்த உண்மையை புரிந்து கொண்டால் ஒரு பெரிய உண்மை நமக்கு தெரியும். இந்த உலகில் உள்ள அனைத்தும் அடிப்படையில் ஆற்றல்தான். அந்த ஆற்றல் வெவ்வேறு அதிர்வெண்களில் வெளிப்படுவதால் தான் வெவ்வேறு வடிவங்களில் நாம் அதை பார்க்கிறோம். இப்போது ஒரு முக்கியமான கேள்வி எழுகிறது. இந்த விதியில் மனிதர்கள் மட்டும் விதிவிலக்காக இருக்கிறார்களா? இல்லை, நாமும் அதே விதியின் ஒரு பகுதிதான்.